என்னதாயா பிரச்சனை அப்படின்றவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்த பாலஸ்தீன் என்ற நாடு பிரிட்டிஷோட ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு 1948 இஸ்ரேல் என்ற நாடாக சுதந்திரம் பெறுது. இந்த பக்கம் 1979 அயட்டோல்லா ருஹல்லா காமனி என்ற லீடர்னால இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக் கண்ட்ரியாக ஈரான் மாறுது. ஜூவிஷ் மக்கள் அதிகமாக இருக்கிற இஸ்ரேலுக்குள்ளேயே முழுமையாக சுதந்திரம் பெறாமல் இருக்கிற அரப்ஸ்க்காக ஈரான் இஸ்ரேலை எதிர்க்க ஆரம்பிச்சிது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா க்ளோசஸ்ட் மிலிட்ரி பார்ட்னராக இருந்ததாலேயும் காமெனிக்கு சுத்தமாக வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் பிடிக்காததாலேயும் ஈரான் அமெரிக்காவையும் சேர்த்தே எதிர்க்க ஆரம்பிச்சுது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானோட நியூக்ளியர் அண்ட் மிசைல் ப்ரோக்ராம் பெரிய த்ரெட்டாக இருந்துச்சு. என்னதான் ஈரானும் இஸ்ரேலும் அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டாலும் அமெரிக்கா இன்டைரக்டாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த தடவை 28 பிப்ரவரி 2026 அமெரிக்கா டைரக்டாக இஸ்ரேல் கூட கை கோத்துக்கிட்டு ஈரானை பயங்கரமாக அட்டாக் பண்ணுச்சு. இந்த அட்டாக்ல காமெனி போன்ற ஈரானோட பெரிய தலைவர்கள் இறந்தும் போனாங்க. இப்போ உங்களோட டவுட், ஏன் ஈரான் துபாய் அட்டாக் பண்ணுதுன்றது தானே. பிப்ரவரி 28 நடந்த அட்டாக்கு அப்புறமா ஈரான் மிசைல்ஸை இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கு. இந்த தடவை அமெரிக்கா டைரக்டாக இன்வால்வ் ஆகியிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்ட ஈரான் பஹ்ரைன், கத்தார், குவைத்து, UAE, துபாய் இந்த நாடுகளில் இருக்கிற US பேஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு.